ரோடு ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். இப்படி நின்றுக்கலாம். தளபதி இந்த டைரக்ஷனில் பேசுகிற மாதிரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பார்க்கிங் அதுக்கு இப்போ வண்டி வர சொல்லிட்டு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் இப்போ தான் பார்த்துன்னு இருக்கிறேன். முடிச்சுட்டு சொல்கிறேன். நமக்கு 2 நிமிஷம் முடிச்சுட்டு கோச்சிக்காம. சரி. நாளை 910வது நாள் அந்த போராட்ட களத்தை இங்கு போராட்ட குழுவுக்கு ஆதரவிப்பதற்காக, விவசாயிகளை சந்திப்பதற்காக நேரில் வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு விஜய் அவர்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம். ஆனால் காவல்துறை இங்கு இந்த இடத்தில் இந்த திடல் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் நீங்கள் விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமதி மண்டபத்தில் தான் கொடுத்திருக்கிறோம், திடலில் இல்லை என்று சொல்கிறார்கள். திடல் என்பது உழவர்களினுடைய ஏரியா, ஏறக்குறைய விவசாயிகளின் பகுதி, கிராமம், பாதிக்கப்படுகிற கிராமம். நேரடியாக இங்குதான் வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்டால் போராட்ட குழுவும் மக்களும் நாளை தளபதியோடு தமிழக வெற்றி கழகத்தினரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் நாங்கள் இங்கே இந்த திடலில் உட்காருவோம் என்பதை இந்த நேரத்தில் அறிவிப்பாக அறிவிக்கிறோம். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகாக இப்போ கிளம்புறது எப்படி இருக்கு? உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? இல்லை, இந்த பரந்தூர் பசுமை மலை திட்டத்தை எதிர்த்து ஏறக்குறைய 909வது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். நாளை 910வது நாள். இந்த 909 நாட்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நிகழ்த்தியிருந்தாலும் கூட, அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சி சார்ந்த நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு வருகை தந்திருந்தாலும் கூட, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஐயா அவர்கள் வருகிறார் என்ற செய்தி கடந்த 2 நாட்களாக ஊடகத்தினுடைய வாயிலாக அகில இந்திய அளவில் இந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், விவசாயிகள் பக்கம் நான் நிற்பேன். கட்சியினுடைய அந்த மாநாட்டுக்கு பிறகு தீர்மானம் எழுதப்பட்ட பிறகு இந்த பரந்தூர் பசுமை மலை திட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை ஏற்றிவிட்டு நான் களத்திற்கு நேரடியாக மக்களை சந்திப்பேன் என்ற அடிப்படையிலே வருகை தருகிறார். அந்த வருகையை இந்த 13 கிராம மக்களும் சேர்ந்து, பரந்தூர் பசுமை மலை திட்ட போராட்ட குழுவும் சேர்ந்து அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை இந்த விஷயத்தில் சற்று தவறாக கையாள்கிறதாக கருதுகிறோம். ஏனென்றால் விவசாய இடம், பாதிக்கப்பட்ட இடம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு அழுகிறோம். 909 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இங்கு தளபதி வந்து எங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கிடக்கிறோம். இங்கு வருவதுதான் சால சிறந்தது. இங்கு அனுமதி அளித்து விட்ட பிறகு அவர் அனுமதியை கேட்டார். விவசாயிகளை சந்திப்பது இது மாநாடு அல்ல. அவர் விவசாயிகளை சந்திக்க வருகிறார். தமிழகத்துக்குள்ளே ஒரு போராட்ட களத்துக்கு வருகிறார் என்றால் ஒரு தலைவரை அனுமதிப்பதுதான் ஒரு நாகரிகம். போராட்ட குழு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. நிச்சயமாக அவரின் வருகை எங்களுக்கு ஒரு பயங்கரமான பின்புலத்தை உருவாக்கும், இன்னும் ஒரு உத்வேகத்தை உருவாக்கும். இந்த திட்டம் இங்கிருந்து ஓட ஓட விரட்டுவோம். நிச்சயமாக அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சரி, நீங்க அதாவது நாளை 910வது நாள் போராட்ட நாளுங்க. நான் ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் போராட்டி இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு வந்து மரியாதைக்குரிய தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நாளை இங்க அம்பேத்கர் வராருங்க. இங்கதான் பொதுக்கூட்டம். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பாதிக்கப்படுற மக்களை சந்திக்க வரேன்றாருங்க. அதாவது வந்து இங்கே இந்த பகுதியில் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களில் இங்கே தான் மீட்டிங் வச்சிருக்கோம். இது வந்து சார் இப்போ வந்து தளபதி பொறுத்த வரைக்கும் நாளை 11 மணிக்கு இங்கே இந்த திடல் அம்பேத்கர் திடல் அவர் வருகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் 2-3 நேரத்தில் எல்லாம் சரியாயிடுங்க. ஆடியோ லைட்ஸ் எல்லாமே இங்கே தாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ போலீஸ் தரப்பில் வந்து மண்டபம்னு சொல்கிறாங்க. மண்டபன்றது வந்து இங்கிருந்து விவசாய மக்கள் யாரும் மண்டபத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்படுற மக்களை அவருக்கு சந்திக்க தான் வராருங்க. இது வந்து போராட்டமோ இல்லை கலந்தாய்வு கூட்டமோ இல்லை. அதனால நாங்கள் இங்க இந்த தளபதி வரவேற்க இந்த போராட்ட குழு இந்த மைதானத்தை காத்திருக்கோம்.
எத்தனை மணிக்கு வராங்க, என்னென்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணுறீங்க? குறிப்பாக வந்து பாதுகாப்பு அளிப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதா சொல்லி மண்டபத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க காவல்துறை காலத்தில். அப்படிதான் தகவல் வெளியாக இருந்தது. இப்போ இங்கே என்னென்ன மாதிரி ஏற்பாடு சார்? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மைதானம் ஏறக்குறைய ஒரு 10 ஏக்கராக்கு மேலே அந்த மைதானத்தை பண்ணிட்டோம், தயார் பண்ணிட்டோம். நாங்கள் காவல்துறைக்கு நான் சொல்லியிருக்கோம் பாதுகாப்பு. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து எங்கள் போராட்ட குழுவோ இங்கே இருக்க வந்து வாலிப இளைஞர்கள் இங்கே இந்த மண்ணை சார்ந்தவர் அவர்களும் தளபதி ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே சார் நாங்கள் ஒரு 910 போராட்டிருக்கோம். எங்களால் வந்து இது வரைக்கும் ஒரு சிறு துரும்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது கிடையாது. நாங்கள் அறவழியில் தான் போராட்டிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் தளபதி எப்படி வராரோ அதே மாதிரி இந்த இங்கே அவரை சந்திச்சுட்டு அவர் அழகாக வந்து சென்னை போவாருங்க. அதுக்கு வந்து போராட்ட குழு முழு பொறுப்பேற்றுக்கும். போராட்ட குழுக்கு காவல்துறை தகுந்த பாதுகாப்போ அனுமதி வழங்கணும். எவ்வளவு பேர் இதில் கலந்துக்கிறதா இருக்கிறீங்க நாளைக்கு இந்த திடல்? சார் இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த 13 கிராம மக்கள் தான், வேற யாரும் இல்லை. இங்கே இருக்கிற இந்த விவசாய மக்கள், விவசாய கூலிகள் தான். ஏற்கனவே ஒரு 7000 பேர் 10,000 பேருக்கு திரளுவாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.